ஒரு வெளிநாட்டுக்காரர் நான் இங்க வந்து எலெக்ஷன் நிக்கல, தனி மனிதனாக போராடி உழைத்து எனக்கென்று பேரை உருவாக்கி என் பேரே ஒரு பிராண்ட், குடும்பத்தோட பேரை பிராண்டா வச்சுக்கிட்டு நான் இங்க ஒன்னும் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கல. இப்ப நான் முன்னாடி எல்லாம் கேட்டேன், ஒரு பேர் அவர் பேரை கேட்டா உங்களுக்கு யாருக்கும் தெரியல. அவரோட இனிஷியலை போட்டாதான், அவரோட இனிஷியல் எல்லாம் வச்சாதான் உங்களுக்கு தெரியுது இவர் யாருன்னு. அதுதான் அவருடைய பிராண்ட். ஜீரோ. குடும்பத்தோட பேரை வச்சுதான். அந்த குடும்பத்தை முன்னவர்கள் பெரியவங்க மிகப்பெரிய நல்ல காரியங்களை பண்ணியிருக்காங்க. நான் அவங்களை பத்தி எதுவுமே சொல்ல, அவங்க நல்ல ஃபேமிலி. ஆனா அப்படிப்பட்ட பெரிய ஃபேமிலி வந்தவர் இவர் பேசுற பேசி பாத்தீங்களா, இவ்வளவு நாள் பண்பாளர் சொல்லிருந்தவர் அவர் முகமொழி கண்டு விட்டு தோல்வி பயத்தில் 5 வருஷமா தொகுதி பக்கம் எட்டி பார்க்கல. யாராச்சும் இருக்கிறவங்க தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க, இந்த 5 வருஷத்துல உங்க குறைகளை கேட்க ஒரு தடவை அவர் நேரில் வந்திருக்காரா? வரல. ஒவ்வொரு இடத்துலயும் நான் கேட்கிற கேள்வி இதுதான், எனக்கு கிடைக்கிற பதில் இதுதான். ஒரு தடவை உங்களை சந்திக்க வரல. உங்க குறைகளை சொல்றதுக்கு ஒரு தடவை அவர் போய் பார்க்க உங்களால முடிஞ்சுதா? முடியாது. இன்னும் அதேதான் பதில். 5 வருஷமா உங்களை பார்க்க வராம, உங்க குறைகளை கேட்க வராம, இப்ப எலெக்ஷன் நேரத்துல உங்களை தேடி வராது. இது வரைக்கும் என்ன பத்தி எதிர்கட்சி வேட்பாளர் பத்தி பேசாத, வார்த்தைக்கு வந்து திட்டாம என்ன காரணம்? தோல்விக்கான முதல் படியில் அவரும், வெற்றிக்கான முதல் படியில் நானும் நிற்கிறேன்னு அர்த்தம். எப்படி இந்த நகரம், கோபுர நகரத்தை குப்பை நகரமா மாத்தி வச்சிருக்காங்க. குப்பை நகரம் நான் சொல்லல, ஸ்வச் சர்வேஷன் ஒரு அமைப்பு போன வருஷம் இந்த கணக்கெடுப்புல இந்தியாவின் தலை சிறந்த குப்பை நகரங்கள மதுரை இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்கிறாங்க, மதுரை குப்பை நகரமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன். அப்ப திருச்சி மாநகராட்சி நல்லதா எடுத்திருக்காங்களே, நல்ல மாநகராட்சியா சொல்றாங்க, நிருபரை முடிச்சுட்டாரு இங்கிலீஷ்ல.